கல்கி ஒரு ஹாலிவுட் படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை பார்த்து ஒரு ஃபீல் வருது. படம் வந்து விஷுவலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டு. சீனு வந்து வேறு வேறு விஷுவல்ஸு, வேறு வேறு எலிமெண்ட்ஸு, வேறு வேறு லொக்கேஷன், அந்த மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக படம் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டத்துக்கு ஒரு வந்து எல்லையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக படத்தை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா படத்தில் வந்து கதை எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. படத்தில் பயங்கர லேக்காக இருக்குது. படத்தை உட்காந்து பார்க்கவே முடியல. இப்போது படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரபாஸுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு ஓவராக பில்டப்பு மேலே பில்டப்பாக கொடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவனு ஒரு ரஜினிகாந்த் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் சீன் வரும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கதைக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வரும் பில்டப்பு பிரபாஸ் வந்ததுக்கப்புறம் கூட அது ரொம்ப ஓவர் சீனை போட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்க முடியல. ஸோ ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸாலையும் உட்காந்து பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கதைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தீபிகா பதுக்கோன் வயிற்றில் வந்து கடவுளோட குழந்தை இருக்குது, அதாவது கல்கி இருக்குது. ஸோ கமல்ஹாசன் வந்து வில்லன். இந்த குழந்தை பிறந்தாச்சுன்னா கமல்ஹாசன் வந்து அந்த குழந்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அந்த குழந்தைய வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறது வந்து அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் யாருன்னா 6000 வருஷமாக வந்து இறந்து போகாமல் அவரோட ஒரே பர்பஸ் என்னென்னா, என்றைக்கு இந்த குழந்தை பிறகுதோ அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் அவரோட ஒரே பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ இவர் அமிதாப் பச்சன் தான் வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி இந்த படத்தில் இருக்கார். அவர் தான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கார். ஸோ இந்த குழந்தைய வந்து எப்படி காப்பாற்றுறாரு, அதுதான் வந்து படத்தோட ஸ்டோரி. பிரபாஸ் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபுல்லாக செல்ஃபிஷான ஒரு கேரக்டரு. ஸோ அவர் வந்து இந்த சைடு போவார், அந்த சைடு போவார். அவருக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதுக்கு ஏற்றப்பல விஷயங்கள் பண்ணுவார். ஒரு சில டைமில் வந்து அது ஒரு ஹீரோ சைடில் கூட கொஞ்சம் பாசிட்டிவாக போய் முடிகிற அளவுக்குலாம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் வந்து என்னமா போகுங்கிறத வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காங்களே தவிர காங்க்ரீட்டாக வந்து பிரபாஸ் வந்து இந்த சைடு தான் எடுத்துட்டார் அப்படிங்கிறது வந்து படம் முழுக்க சொல்லவே இல்லை. அவர் அமிதாப் பச்சனோட ரோல் வந்து வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு, செம்ம ஒரு கம்பீரமாக இருந்து அவரோட சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரு. ஒரு 8 அடி உயரமுள்ள ஆள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், செம்மையாக காமிச்சிருக்காங்க. அதுவும் அவர் இந்த ஏஜ்லேயும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து அவரை காமிச்சது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். கமல்ஹாசன் வந்து ஒரு 2 சீன் தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வர்றாரு, இன்னும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வர்றாரு. ஆனால் என்னென்னா அந்த கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக பேசப்படுது. ஸோ ஏன்னா வில்லன் இவர்னால இவருக்காக தான் அந்த மற்ற ஆளுங்கள்லாம் வந்து எல்லாம் விரட்டுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே இவர் பேரை சொல்லி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்குது, நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதேமாதிரி செகண்ட் பார்ட்டில் வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாருங்கிறத இந்த படம் முடியுமோ சொல்கிறாங்க. இப்போ வந்து படம் டப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப குழந்தனமாக இருக்குது. குழந்தனா ரொம்ப லோக்கலாக இருக்குது. இப்போ ஜாக்கி சான் படம்லாம் வந்து டப் பண்ணும்போது எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பாட்டு பாடுவார்ல, பொதுவாக என் மனசு தவங்க ஏதாவது ஒன்று அப்படியே பாடிட்டே போயிட்டுருப்பார்ல, அந்த மாதிரி இங்கே வந்து டயலாக்ஸ்லாம் எழுதும்போது திடீர்னு தளபதிங்கிறாங்க, பைரவாங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தமிழ் படங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் பார்த்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு லோ கிளாஸில் வந்து டப்பிங் பண்ணி விட்ட படம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி அந்த படம் வந்து எல்லோரும் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ அது டப்பிங் தான் இஷ்யூவாக என்னன்னு தெரில, பட் ஓவராலாக அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு படத்தை பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் வந்து விஎஃப்எக்ஸ் ஒரு 2-3 இடத்துல லைட்டாக பிசு தட்டுதே தவிர விஎஃப்எக்ஸ் வேறு ரேஞ்சில் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஒரு இந்தியன் சினிமாவில் விஎஃப்எக்ஸ் பண்ணாங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயந்தான், பாராட்ட வேண்டிய விஷயம். சீனுக்கு சீனு எல்லா சீன்லேயும் விஎஃப்எக்ஸ் வர மாதிரி அத்தனை விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குது, அத்தனை சிஜி ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ இது வந்து இந்த படத்தில் வந்து திணிச்சிருக்காங்க. அது பிரம்மாண்டம்லாம் வேறு ரேஞ்சில் இருக்குது. ஒவ்வொரு சீனுமே நிறைய லொக்கேஷன்ஸ் படத்தில் இருக்குது. ஒரு சீன் முடிஞ்சால் டக்குன்னு வேறு லொக்கேஷன் போகுது. ஸோ அங்கே இருக்க எலிமெண்ட்ஸு, இங்கே இருக்க எலிமெண்ட்ஸு எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. இன்னொன்று கதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2850 சம்திங் அங்கே எங்கேயோ
நடக்குது. ஸோ இட்ஸ் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ டெக்னாலஜி வைஸ் பயங்கரமாக எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம வெளியில் பார்க்குற இந்த பசுமை, இந்த ஒரு பச்சை கலர் எங்கேயும் பார்க்க முடியாது, ஒரு புல் கூட பார்க்க முடியாது. ஸோ பூமியில் இருக்கிற எல்லா சத்தியம் வந்து ஒரு இன்வெர்டட் பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாம் உறிஞ்சி வச்சுட்டாங்க. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பூமி எப்படி பார்க்குறோம், அங்கங்கே பசுமையாக இருக்குது, பூக்கள் இருக்குது, இலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, பீச் இருக்குது, தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்ஸு, பப்ஸு, டிஸ்கோதேக், அந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்குது. வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அடிமைகள் மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மணிங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் யாராவது வாங்கிட்டாங்கன்னா அந்த பிரமிடுக்குள்ளே போயிடலாங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் பாயிண்ட்ஸ் சம்பாதிக்க தான் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சம்பாதிப்பாங்க. இப்போ போயிட்டு சாப்பிட்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸை கொடுத்தா தான் சாப்பாடு கிடைக்கும். ஸோ மணி வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டமில் போயிட்டுருக்கு. ஸோ பிரபாஸோட கேரக்டர் வந்து மெயினாக அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும், அதை போய் அனுபவிக்கணுங்கிறது தான் அவரோட எய்ம். ஸோ அதுக்கு வந்து நான் சரியான விஷயம் பண்ணுவேன் இல்லை தவறான விஷயம் பண்ணுவேங்கிறதெல்லாம் அவருக்கு கணக்கே இல்லை. எப்படியாவது பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டு உள்ளே போகணுங்கிறது தான் அவரோட எய்ம் மாதிரி போயிட்டுருக்கு. படம் வந்து என்னென்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கதையை வந்து ஜவ்வாழுத்து 3 மணி நேரம் காமிச்சிருக்காங்க. இதுதான் படத்தில் வந்து மிக 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 பெரிய மைனஸ்ஸு. அவ்வளோ ஸ்லோவாக இழுத்து போட்டு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் வருது. ஸோ அதை தவிர படம் வந்து ஃபுல் லேகு தான். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர லேகு, உட்காரவே முடியல. அதே மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டு. ஸோ அது சொன்னாலுமே நம்ம 2-3 பேரை மறந்துடுவாங்கிற விட்டுருவாங்கிற மாதிரி அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க சோபனா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஃபைட்டில் வந்து பண்ண விஷயம்லாம் சூப்பராக இருந்துச்சு. டல்கன் சல்மான் நடிச்சிருக்காரு, அப்புறம் பிரம்மானந்தம் நடிச்சிருக்காரு, ராஜமௌழி ஒரு இதில் வர்றாரு. ஏகப்பட்ட கேமியோ ரோல்ஸு. எல்லாருக்குமே அந்தந்த சீனில் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமியோ வந்து சும்மா வேஸ்ட்லாம் பண்ணிக்கல, எல்லாருமே வந்து நல்ல ரோல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட்டு ஒரு 600 கோடி வந்து செலவு பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த திரைக்கதைங்கிறது ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் அதுக்கு மேலே என்ன தான் நீங்கள் சூப்பராக கட்டினாலும் உட்காந்து நம்மளால் படத்தை பார்க்க முடியல. உங்கள் படத்தில் பிரம்மாண்டம் இருக்குது, பட்டு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை, உட்காந்து படத்தை பார்க்க முடியாது. ஓவர் வயலன்ஸு. இப்போது கேஜிஎஃப்லாம் பார்த்துட்டு சரி வயலன்ஸ் சீன் வச்சா மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வயலன்ஸ் மேலே வயலன்ஸாக வச்சுட்ருக்காங்க. அது நம்மளாம் என்னடா இது, இந்த சண்டை முடிஞ்சுதா அடுத்த சண்டை, நம்மளுக்கு கடுப்பாது. ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், உட்காந்து பார்க்க முடியல படம். ஸோ இந்த படம் உண்மையிலே ஒரு பெரிய பெரிய ஒரு ஏமாற்றம் தான். இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, வேறு ரேஞ்சில் பண்ண வேண்டிய ஒரு படம். அவங்க செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட நல்ல கதையை வச்சுட்டு வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்கலாம். செலவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உள்ள ஸ்டார் காஸ்ட் எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக மியூசிக் செம்மையாக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், எந்த ஒரு துறையினாலும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை குறிப்பிட்டு சொன்னால் அதுவும் வேறு ரேஞ்சில் இருக்குது. பட் எல்லாம் இருந்து என்ன, நீங்கள் ஒரு கதை சரியில்லைன்னா கதையை ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஒரு 15 நிமிஷத்துக்கான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் ஃபுல் படம் ஓட்டிங்கன்னா என்ன ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இது ஒரு படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பெரிய ஒரு ஏமாற்றம் தான்.